ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஸ்லீவ் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவில் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இப்போ நான் எடுத்திருக்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் கிளாத் இருந்தது நமக்கு. இது வந்து சாரியோட கிளாத்து தான். ஸோ சாரீ பார்த்திங்க அப்படின்னா மல்டி கலரில் இருந்தது. பிங்க்கு, மெரூனு, அதோடு சேர்த்து நமக்கு க்ரீன் கலரும் இருந்தது. க்ரீன் தான் அதிக ஷேடு இருந்தது. ஸோ க்ரீன் பேஸை வச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்போவும் வந்து ஜரியில் ஒரு 3 லைன்ஸ் கொடுப்பேன். ஸோ ஜரி த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணி லைன் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து பிகினஸாக இருக்கீங்க, இந்த மாதிரி பேசிக் செயின் எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, ஆரி பேசிக் கிளாஸ் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்கோ அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன். இதுக்கு முன்னாடியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். இப்போ பாருங்கள், ஸ்லீவோட இது பார்த்திங்கன்னா நமக்கு 10 இன்ச் இருக்கும். சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நல்லா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்கேலை மெஷர்மெண்ட்டாக வச்சு ஒரு ஸ்கேலை இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலு மினிமம் நமக்கு 1 இன்ச்சு வரும். ஸோ அந்த 1 இன்ச்சை மெஷர்மெண்ட்டாக வச்சு இந்த மாதிரி 2 சைடுமே வந்து கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கணும், கோடு போட்டுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். ஃபினிஷிங்கும் வந்து ஒரு நீட் லுக்காக கிடைக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நான் சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு இந்த மாதிரி நான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இந்த லைன் பேட்டர்ன் வந்து கிடைக்கும். நான் இப்போது அடுத்து சுகர் பீட் கொடுக்க போகிறேன். நான் எதுக்காக முன்னாடியே போட்டேன் அப்படின்னா நம்ம பீட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு போடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்மளால் கரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. கொஞ்சம் மெஷர்மெண்ட் மிஸ் ஆகும். ஸோ ஜரி த்ரெட்டை கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி லைன் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீடில் 2 பீடாக வச்சு நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ப்ரிசோ பிராண்டு எடுத்திருக்கேன். நீடில் வந்து அயன் நீடில் எடுத்திருக்கேன். 2 பீடாக வைக்கும்போது நமக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், தென் பார்க்கவும் நல்லா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து 2 பீடுக்கு மேலே வைக்க வேண்டாம். சுகர் பீடுக்கு அடுத்த எல்லா சைஸுமே வந்து ஒரு பீடாக வைங்க. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 3mm பீடு எடுத்திருக்கேன். நான் வந்து மேக்ஸிமம் இந்த கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும், பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் பார்க்கக்கூடாது, குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்டை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், தென் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், நம்ம அவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கணும். ஸோ நான் எப்போவுமே வந்து பீட்ஸை பொறுத்தவரையிலையும் பீட்ஸில் வந்து அமௌண்ட்டு அதாவது காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக பண்ணி கொடுக்கணும். ஸோ பீட்ஸு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது ஒவ்வொரு 3mm பீடாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த லைனும் நம்ம சுகர் பீட் தான் கொடுக்க போகிறோம். நம்ம செலக்ட் பண்ணியிருக்க டிசைன் இது வந்து ஆக்சுவலி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஒரே லைன் பேட்டர்ன் வந்து ஒரு பிக்சரில் இருந்தும், தென் இந்த ஸ்லீவ் இப்போ நம்ம பார்டர் போட்டிருக்கோம் இல்லையா, இதுவுமே வந்து ஒரு பிக்சர்லேருந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்படி தான் பண்ணணும். நம்ம எடுத்து ஒரு சில டிசைன்ஸ் வந்து கஸ்டமரை வந்து அதே சேமாக வேணும்னு கேட்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டா ஓகே. மற்றபடி ஒரு சில கஸ்டமர்லாம் நம்ம சாய்ஸில் விட்டுருவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து நம்மளாம் இந்த மாதிரி ஓனாக க்ரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கணும். ஆரி ஒர்க் பொறுத்தவரையிலையும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் அது இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்காது. மீடியம் லுக்கில் இருக்கும், நமக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். கசகசன்னு இல்லாமல் நீட்டாக. ஒரு சில கஸ்டமர் வந்து ரொம்ப கசகசன்னு போடாதீங்க, சிம்பிளாக போட்டாலும் நீட்டாக போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அடுத்த லைனும் நம்ம சுகர் பீட் தான் வச்சுருக்கோம். 2 சுகர் பீடாக வைங்க.
சுகர் பீட் வைக்கும்போது ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீடியில் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதோட ஃபஸ்ட்டு 2, 4 அப்படின்னு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக லோட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கும் வரும். இப்போ நீடில் வந்து ஹேண்டில் பண்ணவும் அந்த ஐடியா கிடச்சிரும். அந்த நீடில் ரொட்டேஷன் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். அடுத்து வந்து ஒரு லைனு இந்த 3mm பீடு தான் கொடுத்துருக்கேன். 3mm பீட் கொடுக்கும்போது ஒவ்வொன்றா தான் கொடுக்கணும். நீங்கள் 2 கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. பீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே லூஸாக தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக கொடுக்கும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் பொறுத்து தான் வந்து நமக்கு அடுத்த ஆர்டர் கிடைக்கும். ஸோ பார்த்து ஃபினிஷ் பண்ணி கொடுங்க. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீடு எடுத்து சிங்கிள் பீடாக வச்சு நாட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மெஷர்மெண்ட்டை இதை நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீடு விட்டு ஒரு பீடு, அதாவது 3mm பீடு கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நான் அப்படியே பீடை வந்து மேலே இந்த மாதிரி 4mm வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து சிங்கிள் பீட் லாக்கிங் மெத்தட் இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நீங்கள் நாட்டு கண்டினியூவாக போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. தென் த்ரெட் வந்து அங்கங்கே தெரியாமல் நீட்டாக ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சிங்கிள் பீட் லாக்கிங் மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வரும். ஸோ கண்டினியூவாக பண்ண தான் அந்த லாக்கிங் மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இந்த நான் மெஷர் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா 3mm வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 3mm வந்து பெரிய பீடாக இருக்கும். ஸோ நம்ம அந்த பீடை வந்து மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம அப்படியும் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுங்க. இல்லை மார்க் பண்ணால் தான் எனக்கு வரும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேப் எடுத்து எவ்வளோ இன்ச் வருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி பொறுமையாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஃபினிஷிங் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள் சிங்கிள் பீட் லாக்கிங் மெத்தட் உங்களுக்கு வீடியோவாக ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள் சென்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் சென்டர் எடுத்துகிட்டு 2 இன்ச் 2.5 இருக்குது இல்லையா, 2.5 அந்த இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி அங்கங்கே டாட் வச்சுக்கிறேன். இந்த டாட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இதில் திலகம் ஷேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். சென்டரில் திலகம் வைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து வைக்கிறேன். ஸ்கொயர் ஷேப் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோன். இந்த ஸ்டோன் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ ஒரு லைனுக்கு வந்து திலகம் ஷேப்பும் இன்னொரு லைனுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பும் வந்து நான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாமல் B7000 யூஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அந்த க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் வச்சோம் இல்லையா, அதை சுற்றியும் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். அதாவது நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைன் பேட்டர்னில் சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். இதே டிசைன் வந்து இப்போ இது 2500க்கு நான் பண்ணி கொடுக்குறேன். இதே வந்து இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் கம்மியாக கேட்டாங்க அப்படின்னா கீழே ஸ்லீவில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 2 லைன் கட் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னமும் லோ ரேஞ்சில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த திலகம் ஷேப்பை இந்த ஷேப்பில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் பீட் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை சுகர் பீட்க்கு பதிலாக சுற்றியும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஃபுல்லாக. அதாவது இந்த லைன் ப்ளஸ் இந்த மாதிரி திலகம் ஷேப் அண்டு ஃபிட்டிங் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுக்கு கொடுத்து அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு டைமும் சேவிங் ஆகும், தென் காஸ்ட்டுமே கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2500க்குனா இந்த ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். அதுக்கு கீழே அப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்குமே அதில் ப்ராஃபிட் வேணும் இல்லையா.
ஸோ அவங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கணும், நமக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் பேட்டர்னுக்கு நான் சுகர் பீட் வச்சுட்டு வரேன். இந்த மாதிரி லைன் பேட்டர்ன் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவில் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து வச்சுருக்கேன். நம்ம அதுக்கான வீடியோ வந்து நான் எடுக்கலை. ஸோ அது முன்னாடியே வந்து வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லீவ் ஹேங்கிங்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு. உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு கமெண்டில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். இந்த ஸ்லீவோட ஃபைனல் லுக் எப்படி தான் இருக்கும். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.